போராட்டம் என்பது கான்ஸ்டிடியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அறவழி போராட்டத்திற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் தொழிலாளர்களுக்கு முழு உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்று அரசாங்கம் ஒரு வலதுசார் இயக்கம் போல தொழிலாளர்களின் போராட்டத்தை நசுக்குவதிலேயே முழு குறிக்கோளாக இருக்கிறது. அதிலும் இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் என்பவர்கள் ஓராண்டு ஈராண்டு அல்ல, 21 ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்ட ஒரு ஊழியர்கள். இன்று ஒரு விவசாயி வஞ்சிக்கப்படுகிறான் என்றால் அது அனைத்து மக்களுக்கும் தெரியும். ஒரு தொழிலாளி வஞ்சிக்கப்படுகிறான் என்றால் அனைத்து மக்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பது பொதுமக்களுக்கு தெரிவதே கிடையாது. ஒரு டாஸ்மாக் ஊழியர் என்பவன் 21 ஆண்டுகள் முன்பு சராசரியாக ஒரு 20 to 30 ஆண்டுகள் உள்ள வந்தான்னா இன்னைக்கு அவனுக்கு 50 வயசு ஆச்சு. இன்று வரை அவன் குடும்பத்துக்கு பெருசா சேர்த்து வைக்கல. இதே சாதாரண ஒரு ஊழியன் வேற ஒரு தொழிற்சாலையில வேலை பார்த்தாலும் முன்னேற்றத்தை பெற்றிருக்கான். உடல்நிலை பாதிப்பு, இவங்க வேலை நேரம் பாத்தீங்கன்னா 12 மணி நேரம். 12 மணி நேரம்ங்கிறது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விஷயம். 8 மணி நேரம் தான் வேலை கொடுக்கணும், 12 மணி நேரம் வேலை வாங்குறீங்க. அரசாங்கமே எதிர்க்கிறீங்க. நீங்க அரசாங்கமே சட்டத்தை மீறுது. அதுவும் 12 மணியிலிருந்து மதியம் 12 இருந்து ராத்திரி 12 மணி, 10 மணி கடையை மூணு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பிறகு 12 மணி ஆகுது. மருத்துவ ரீதியா என்ன சொல்றாங்க, 12 மணிக்கு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு படுத்தாங்களே உடல்நல உள்ளுறுப்புகள் அனைத்தும் கெட்டு போக சொல்லுது. இது அத்தனை எதுக்காக பண்றாங்க? அரசுக்காக பண்றாங்க. அரசு வருமானத்துக்காக வைக்கிறாங்க ஊழியர்கள். அப்படி இருக்கும்போது சராசரியா 8 மணி நேரம் வைக்கிற அரசு ஊழியர்கள் தரக்கூடிய அடிப்படை உரிமைகளை கூட இந்த ஊழியர்களுக்கு மறுப்பது என்பது மிகப்பெரிய ஜனநாயக சட்ட விரோதம். அரசு இதை செய்கிறது, தனியார் செய்யவில்லை, அரசு இதை செய்கிறது. ஒரு ஊழியன் தன் குடும்பத்தை மறந்து ராத்திரி 12 மணி வீட்டுக்கு பிள்ளை முகத்தை பார்க்க முடியாது, தூங்கிடுவான். காலையில இருந்து அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போறோம், 12 மணிக்கு வேலைக்கு வந்துருவான். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தன் குடும்பத்தோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாம, ஒரு நல்ல நாள் பெருநாள்ல கூட வீட்டுல இல்லாம, இது எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம இந்த தொழிலாளிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க ஒரு அநியாயமா எதையும் கேட்கல, எங்களுக்கு இது அத்துமீறி கொடுங்க எதையும் கேட்கல. நாங்க வருமானத்தை கொடுக்கிறோம், எங்களுக்கு அதுக்கான ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை கொடுங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ரீட்டைல்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் டாஸ்மாக் தான் அரசாங்கம் நடத்தக்கூடியதுல. அந்த வருமானத்தை அதிகமா கொடுக்கறதும் டாஸ்மாக் தான். ரேஷன் கடையில போனா அந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அங்க பாத்தீங்கன்னா வர பொதுமக்கள் தான் வர போறாங்க, நியாயமான மக்கள் தான் வர போறாங்க. ஆனா இந்த தினமும் சந்திக்கக்கூடிய சமூக விரோதிகள், குடி நோயாளிகள், ரவுடிகள், இவ்வளவு பேரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கான். தினம் தினம் உயிர் பாதுகாப்பு இல்லாம தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு கொடுக்கறதுல இந்த அரசாங்கத்துக்கு என்ன ஒரு கஷ்டம் நம்மளுக்கு தெரியல. அதாவது காடு மிரண்டால் சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்க. இவங்க 21 வருஷமா தனக்கான ஒரு நியாயம் கிடைக்கும் 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 இருந்துட்டாங்க. இன்னைக்கு இவங்க ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப நாள் இவங்களை அடக்கி வைக்க முடியாது. இது அரசாங்கத்துக்கு பொருள் இழப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு இந்த அரசாங்கம் பெருமளவுல டாஸ்மாக் நம்பி இருக்கிறது உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊழியர்கள் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுத்தினாலும் அரசாங்கத்துக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படும் அரசாங்கம் தெரியும். ஆகையினால அரசு இதை கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தை இந்த மட்டத்திலே இவங்க சரி செஞ்சு இவங்களோட கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள், அடிப்படை கோரிக்கைகள், பணி நிரந்தரம் சட்டம் சொல்லுது. 21 வருஷம் வேலை பார்த்திருக்கான், இவனுக்கு நீ பணி நிரந்தரம் கொடுத்தே அவனும் மறுக்கவே முடியாது. அதை மறுத்தோம்னா நீ ஓ மேலே நான் கேஸ் போடணும். அதான் ஒரு வழி, எங்க வேற வழி கிடையாது. நீ எதை வச்சு நான் மறுக்கிறேன் எங்களுக்கு அதை சொல்லு. நாங்க இந்நேரத்துக்கு சாத்வீக முறையில அரசாங்கத்துக்கிட்டையும் அதிகாரிகள் கிட்டையும் நம்மளுக்கு இவங்க நல்லது செஞ்சிருவாங்கன்னு முழு நம்பிக்கையோட போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆகையினால நீங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்தீங்கன்னா இந்த போராட்டம் இதோட்ட முடியும். இல்லை என்றால் இது மேலும் மேலும் வலுப்பெறுத்து ஊழியர்கள் மிகப்பெரிய எழுச்சியாக மாறும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.